2 தாமிரத்தண்டு தெரிய பஞ்சு திரியில் சேர்த்து ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவேன் செவ்வாய்க்கிழமையில். ஏன்னா ஒரு குளத்துல தாமரைப்பூ இருக்குது, திடீர்னு வெள்ளம் வருது, இல்லை தண்ணி அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாமரைப்பூ என்ன ஆகும்னா, எவ்வளோ தூரம் தண்ணி இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு தாமரைப்பூ மேலே போயிடும். ஒரு குளத்துல தண்ணி டவுன் ஆகுது, வத்துது, தண்ணி குறைஞ்சிட்டே வருதுன்னா தாமரைப்பூ என்ன ஆகும்? டவுன் ஆகிட்டே வரும். தண்ணி ஏறினா மேலே ஏறும், வாட்டர் லெவல் கம்மியான கீழே வரும். ஆனால் தாமரைப்பூ தண்ணியில் மூழ்கி விடாது. நல்லா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். தாமரைப்பூ தண்ணியில் மூழ்கிடாது. தண்ணி அதிகமானால் மேலே ஏறிக்கும், தண்ணி கம்மியானா கீழே வந்துடும். அப்போ அந்த தாமரை தண்டு என்ன சொல்ல வருது? ஒரு மனிதனுடைய ஏற்ற இறக்கங்களை சரி செய்யக்கூடிய ஒரு நூதனமான நுட்ப முறை அந்த தாமரை தண்டு. அந்த தாமரை தண்டு எவ்வளோ தண்ணி அதிகமானாலும் மேலே இருக்கும், எவ்வளோ தண்ணி கம்மியானாலும் கீழே இறங்கி வைக்கண்டி ஒருபொழுதும் தன்னை நம்பி இருக்கக்கூடிய அந்த தாமரை போய் நீரில் முழுக வச்சிடாது. இதனால தான் தாமரை தண்டில் இப்போ இதே கண்டென்ட் 1000 பேர் பேசலாம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மை இதுதான்.